ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, புட் ஆப்ஷன்னா என்ன, என்டையராக ஆப்ஷனில் எப்படி இதை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரச்ச நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு 3 months பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இது என்ன அப்படிங்கிற சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் பிடிக்கும், சரிங்களா? அவசரம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம். நீங்கள் இனிஷியலாக உள்ளே வரச்ச உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் ஷோ பண்ணியிருப்பார், அதனால் நம்ம உள்ளே வந்திருப்போம், சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறையா பெய்ட் கால் சர்வீஸ் இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இவ்வளோ ப்ரைஸில் வாங்குங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி லாஸ் ஆகி உள்ளே வந்திருப்பீங்க, சரிங்களா? எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா? அதுக்கு நிறையா டைம் கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? அதனால் எதையுமே இமீடியட்டாக கற்றுக்கிட்டு அப்படியே வந்து மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க, ஃபெயிலியர் அதிகமாக இருக்கும், சரிங்களா? இது பிகினராக உள்ள வரவங்களுக்கு என்னுடைய அட்வைஸ். அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க, சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் ட்ரேட் எடுக்கச்ச ஸ்டாக்லேயும் ஆப்ஷன் பண்ணலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்லேயும் ஆப்ஷன் பண்ணலாம். இண்டெக்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். நெஃப்டி, மிட் கேப்பு, பேங்க் நிஃப்டி. அதாவது நீங்கள் கேட்டுறக்கூடாது, சார் நெஃப்டி ஐடியில் வந்து நான் ட்ரேட் எடுக்கலாமா, இதுவும் இண்டெக்ஸ் தானே, அதில் பண்ண முடியாது, சரிங்களா? சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது, இதுக்குள்ளே தான் பண்ண முடியும். அது ஆஸ் யூஷுவல் ஃபார் அவங்க ஒரு ஃபிலாசபி வச்சுருக்காங்க, அது பிரகாரம் தான் நம்ம போயிட்டுருப்போம். ஸோ நெஃப்டி பேங்க், நெஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஃபின் நெஃப்டி, மிட் கேப், இதில் தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இங்கே இருக்குது, இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நெஃப்டியை ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் 51,398 இருக்குது. ஸோ ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், சரிங்களா? ஒரு 51,000 உங்களுக்கு புரிதலுக்காக எடுத்துக்கிறேன், சரிங்களா? 51,100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது 2 விதம் இருக்குது. இதனுடைய சார்ட் எடுக்கிறேன், பேங்க் நிஃப்டியோட சார்ட்டை நான் வியூ பண்ணுறேன். அதே சமயத்தில் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதனுடைய சார்ட்டையும் நான் வியூ பண்ணுறேன், சரிங்களா? ஒன்றுமே இல்லை, இந்த கான்ட்ராக்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஜஸ்ட் நான் உங்களுக்கு சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ரவுண்டு ஃபிகராக இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இதில் ஆப்ஷன் செயின் இருக்குது, நீங்கள் அங்கேயும் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன், காலையும் புட்டையும் 51,100 அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த 51,100ன்னு சொல்கிறேன்ல, இது ஸ்ட்ரைக்கு, சரிங்களா? இங்கே ப்ரைஸ் ரன் ஆகிட்டு இருக்குல்ல 297, இங்கே 0.70, இது வந்து ப்ரீமியம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க ஆப்ஷனை பொறுத்த மட்டும் அப்படின்னா, இந்த இண்டெக்ஸில் நீங்கள் டேரெக்டாக ஷேரை வாங்க முடியாது. அதாவது நீங்கள் இப்போ ஸ்டாக்கில் வந்து ஒரு பை எடுக்கிறீங்கல்ல, அதே மாதிரி நீங்கள் இண்டெக்ஸில் வந்து டேரெக்டாக பைன்னு கொடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் போக வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? இப்போ முழுவதுமாக உங்கள் ப்ரிடிக்ஷன் இதுக்கு தேவை, சரிங்களா? மார்க்கெட் இது வந்து இப்போ வந்து 51,450 இருக்குல்ல, இது வந்து 52,000 போயிடும், அடுத்த வாரத்துக்குள்ளே போயிடும் அப்படின்னா, மேலே போகும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை இது வந்து கீழே தான் வரும், 50,000 தான் வரும், கீழே வந்துடும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இங்கே தான் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். என்ன சார் ரெண்டையுமே பை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன், சரிங்களா? இது மேலே போகுது, அதாவது பேங்க் நிஃப்டி அண்டர்லைனிங் அசெட், இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே போகுது, அதாவது ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இதில் நீங்கள் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா, இங்கே என்ன ரியாக்ட் ஆகும் அப்படின்னா கால் மேலே போகும், சரிங்களா? புட்டு வந்து கீழே சரியும். இது மேலே போச்சு அப்படின்னா, கீழே இறங்கிச்சு அப்படின்னா, அதாவது இந்த அண்டர்லைனிங் அசெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கால் கீழே இறங்கும். இங்கே ஃபஸ்ட்டு மேலே போகும்போது மேலே போச்சுல, ஆனால் கீழே இறங்கிச்சுன்னா கால் கீழே போகும், புட்டு மேலே போகும். அதனால தான் புட்டு பை. மார்க்கெட் கீழே சரியுதுன்னா புட்டு பை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? இங்கே வந்துட்டு உங்களுடைய ப்ரிடிக்ஷன் தான், சரிங்களா? இதில் வந்துட்டு நான் வந்து 51,100 மார்க்கெட் இன்னும் மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா பை எடுக்கணும். இதை லாட் சைஸில் தான் எடுக்கணும், சரிங்களா? இங்கே வந்து 15, 30, 45, 60 இப்படி நீங்கள் லைனாக போகலாம், சரிங்களா? இங்கே போயிட்டு நீங்கள் 2ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களால் வாங்க முடியாது, சரிங்களா? இந்த லாட் சைஸ் வாங்குறதுக்கு இதனுடைய மார்ஜினிங் இருக்கும். இதை கால்குலேட் பண்ணி இங்கே 4,469 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லாட்டாக பை பண்ணலாம்.
எப்போதுமே இன்ட்ராடேயை கிளிக் பண்ணாதீங்க சரிங்களா. அதாவது லிவரேஜ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக்கை கிளிக் பண்ணுறேன், இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணுறேன், இதனுடைய விலை வந்து 852 ரூபா சரிங்களா. ஆனால் எனக்கு வெறும் 170 ரூபா இருந்தாலே போதும். இதுதான் லிவரேஜ், 5 மடங்கு. நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம் சரிங்களா. இந்த லிவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டாக்கில். உடனே கேட்டக்கூடாது சார் எனக்கு பெரிய லாஸ் வந்துச்சுன்னா இந்த ரிஸ்க் ரிவார்ட்லாம் கால்குலேட் பண்ணி தான் இந்த லிவரேஜ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த 1 லட்சம்லாம் ஒரே நாளாக லாஸ் ஆகாது. சிலவங்க அந்த குழப்பம் வரும். நான் 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டேன் எனக்கு 2 லட்ச ரூபா லாஸ் வந்துச்சுன்னா நான் எப்படி பேர் பண்ணுவாங்க, அது எனக்கு நான் அப்படி ஓடிடலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, அந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேட் பண்ணி தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதனால் 1 லட்சத்துக்கு மேலாம் லாஸ் ஆகாது. நீங்கள் 5 லட்சத்துக்கு ட்ரேட் எடுத்தாலும் சர்டன் க்ரைட்டீரியாவோட தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இன்னொன்று, நீங்கள் ஒரு 2-5 ஸ்டாக் தான் வாங்கியிருக்கீங்க சரிங்களா. எஸ்பிஐயில் லாஸ் வந்துருச்சு, பட் உங்கள் ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டாக இன்னும் போகும், ஃப்யூச்சரில் போகும்னு சொன்னால் நீங்கள் லாங் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் அமௌண்ட் கொடுத்து லாங் டேர்முக்கு நீங்கள் திரும்ப 5 ஷேருக்கு ஆகுது என்ன செலவாகுது என்ன அமௌண்ட் ஆகுதோ அதை கொடுத்து நீங்கள் லாங் டேர்ம் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இன்ட்ராடே அப்படின்ற லாட் சைஸில் இன்ட்ராடேன்னு கிளிக் பண்ணிட்டு அந்த ஓவர் நைட்டுக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது சரிங்களா. இன்னொன்று, பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும், அதாவது இண்டெக்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் இங்கே வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும் சரிங்களா. இது எத்தனாம் தேதி ரீச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் இப்போ வந்து ஜூனில் இருக்கேன், இது வந்து ஜூலைக்கு அப்புறம் தான் போகும், இந்த டேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். 3 மாதம் வரைக்கும் கான்ட்ராக்ட் இங்கே இருக்கும் சரிங்களா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி டேட்டே போடாத கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது மந்தோட கடைசி சரிங்களா. புதன்கிழமை அது எக்ஸ்பைரி ஆகும். மித்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன்கிழமை பேங்க் நிஃப்டின்னு இருக்குல்ல, 3ஆம் தேதி இந்த கான்ட்ராக்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஜூலை 3ஓட அது எக்ஸ்பைரி ஆயிரும். இன்றைக்கி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இதில் ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த டேட் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், 3ஆம் தேதி வரைக்கும். ஆனால் இன்ட்ராடே கிளிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் வைக்க முடியாது, நீங்கள் அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அதனால் எப்போ வச்சாலும் ஓவர் நைட்டில் கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னோடய சஜஷன், இந்த மார்க்கெட் ஆர்டரை யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அது எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்கும். பிகினராக வரும்போது இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா சம்மந்தமே இல்லாத ப்ரைஸில் விழும். ஏன்னா மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கோ அது வாங்கி கொடுக்கும், அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன ப்ரைஸ் நினைக்கிறீங்களோ அது பக்கத்தில் வரும்போது அந்த ப்ரைஸை எக்ஸிக்யூட் பண்ணி போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற ப்ரைஸில் வாங்கலாம், லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாம் பிகினராக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வேறு மாதிரி விழும், நீங்கள் லைவில் வரைச்ச நிறைய வித்தியாசங்கள் ஏற்படும் சரிங்களா. அதனால் பிகினர்ஸ் தேவைப்பட்ட பொறுத்தமட்டில் பொறுமையாக இருங்க. ட்ரேடில் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்டையராக புரிஞ்சிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.